அருமையானவர்களே, ஈதுல் அல்ஹா பெருநாளை எதிர்பார்த்தவர்களாக அந்த இன்பத் திருநாளை கொண்டாடுவதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய பெருநாட்களில் என்னவெல்லாம் இருக்கும்? வணக்கம் இருக்கும், எல்லோருக்கும் மத்தியில் ஒரு இணக்கம் இருக்கும், ஏழைகளை ஆதரிக்கிற ஏற்றமான பண்பு இருக்கும், உறவினர்களை உபசரிக்கிற உயர்ந்த குணம் இருக்கும், அண்டை வீட்டாரை அனுசரிக்கிற அழகிய பண்பாடு இருக்கும், கை கொடுத்து கட்டித்தழுவி கரத்துடன் கரம் சேர்த்து அன்பை அள்ளி வழங்கி பாசத்தை பகிர்ந்து கொள்கிற பண்பாடு இருக்கும், வேற்றுமையை வேறறுத்து ஒற்றுமையோடு ஓங்கி ஒலிக்கிற தக்பீர் இருக்கும், மனக்கசப்புகளை மறந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு மாற்றம் இருக்கும். இதுதான் இஸ்லாமிய பெருநாள், இன்ப திருநாள். இஸ்லாத்தின் இரு ஈது பெருநாட்களும் கடமையான வணக்கத்தின் முடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு, ஹஜ். நோன்பை நிறைவு செய்கிற போது ஈதுல் ஃபித்ரையும், ஹஜ்ஜை நிறைவு செய்கிற போது ஈதுல் அல்ஹாவையும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாய்ப்பளித்த அந்த வல்ல நாயனை பெருமைப்படுத்தவும் நன்றி கூறவும் நினைவு கூறவுமே முஸ்லிம்கள் ஒன்று கூடுகிறார்கள். அதனால்தான் ரமலானை நிறைவு செய்யும் போது அல்லாஹு தஆலா வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, நீங்கள் அல்லாஹ்வின் மகத்துவத்தை போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான் என்பதாக சொல்கிறான். அதே போல ஹஜ்ஜை நிறைவு செய்யும் போது வதுக்குருல்லாஹ ஃபி ஐயாமின் மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று கூறுகிறான். புத்தாடைகள் அணிவதோ நறுமணங்களை பூசிக்கொள்வதோ மட்டும் ஈதின் நோக்கமல்ல, மாறாக படைத்தவனையும் படைப்புகளையும் சந்தோஷப்படுத்துவதே உண்மையான நோக்கமாகும். அதனால்தான் இமாம் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு யௌமின் லா நஅஸில்லாஹ ஃபீ ஃபஹுவ ஈத், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத ஒவ்வொரு நாளும் உனக்கு ஈத் தான். வ குல்லு யௌமின் அக்லீஹி ஃபீ தாஅத்தில்லாஹி ஜல்ல வ அலா ஃபஹுவ ஈத், அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் கழிகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஈத் தான் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இஸ்லாம் மகிழ்ச்சிக்கு தடை போடவில்லை. அல்லாஹ்வை மறக்கடிக்கிற சந்தோஷம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறது. விளையாட்டு போட்டிகள் நடத்தி வீரத்தை ரசிக்கலாம், தவறில்லை. ஐபிஎல் பார்த்துதான் நேரத்தை நாம் வீணாக்க கூடாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெருநாள் தினத்தில் பள்ளி வளாகத்தில் அபிசீனிய வீரர்கள் வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு நானும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கவில்லை. நானாக திரும்பும் வரை அவர்கள் எனக்கு துணை நின்றார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5190வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்தோஷம், மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெருநாளினுடைய தினத்தில் ஹலாலான அடிப்படையில் எவ்வளவு நம்மால் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. அதே நேரத்தில் அதில் ஹராம் கலந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும். பெருநாளினுடைய தினத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக சினிமாவுக்கு கூட்டாக நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு செல்வது, அல்லது அந்த பெருநாளினுடைய தினத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் நான் பைக்கை கொடுத்து விடுகிறோம், அவர்கள் பைக்கில் வெகு வேகமாக ஊர் சுற்றுவதையும் தெரு சுற்றுவதையும் பைக் ரேஸ் செல்வதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பைக் ரேஸ் செல்வதின் மூலமாக விபத்துகள் ஏற்பட்டு
சந்தோஷ இன்ப திருநாள் துக்கத்திற்குரிய நாளாக மாறிவிடுகிற நிகழ்வும் இருக்கிறது, நடைபெறுகிறது என்கிற போது இந்த மாதிரியான அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் பெருநாளுடைய தினத்தில் பைக்கை கொடுத்து அவர்கள் ஊர் சுற்றி வர செய்து அதன் மூலமாக விபத்துகள் ஏற்பட்டு அந்த இன்ப திருநாள் நமக்கு துன்ப நாளாக மாறிவிடக்கூடாது. அதற்கு அதில் சமூகம் கவனம் வைக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் புழங்கப்படுகிற போதை பழக்க வழக்கங்கள் என்னைக்குமா என்னைக்காவதுதான என்பதாக சொல்லிக்கொண்டு பெருநாளினுடைய தினத்தில் போதைக்கு அடிமையாகி விடுகிற கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டு கூத்தடிக்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அதிலும் சமூக மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய நாள்தான் அந்த பெருநாள். சந்தோஷமாக கழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த நன்னாளை தந்திருக்கிறான் என்கிற போது அதில் ஹலால் இருக்க வேண்டுமே தவிர சந்தோஷம் என்கிற அடிப்படையிலும் கூட ஹராம் கலந்துவிடக் கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு அறிஞன் சொன்னான், இந்த உலகில் நீ எதை இழந்தாலும் அதற்கு பகரம் உண்டு, ஆனால் நீ அல்லாஹ்வை இழந்து விட்டால் அதற்கு பகரமே கிடையாது. பெருநாள் என்பது ஒரு முஸ்லிம் கட்டுப்பாடுகளிலிருந்து தன்னை விடுவிக்கும் நாள் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் என்று சொன்னால் தொழுகை இல்லை, வணக்கம் இல்லை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி சந்தோஷத்திற்கு உச்சிக்கு செல்கிற நாள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் என்பது ஒரு முஸ்லிம் கட்டுப்பாடுகளிலிருந்து தன்னை விடுவிக்கும் நாள் அல்ல. அல்லாஹுடன் உள்ள நம்முடைய உறவை முறித்து கொள்ளக்கூடிய நாளும் அந்த பெருநாள் அல்ல. அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். தக்பீர் தான் அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் சொல்கிறோமே, அந்த தக்பீர் தான் பெருநாள் தினத்தினுடைய பெரும் முழக்கமாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுவே நம்முடைய கொள்கையினுடைய பிரகடனமாகும். அதனால்தான் ஒரு முஸ்லிமின் வாழ்வில் முக்கிய தருணங்களில் தக்பீருக்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாங்காக இருக்கட்டும், தக்பீர் தான் முழங்கப்படுகிறது. இகாமத்தில் தக்பீர் தான் சொல்லப்படுகிறது. தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்றுதான் நாம் தக்பீர் கட்டுகிறோம். அது நம் சமூகத்தினுடைய போராட்ட களமாக இருந்தாலும் சரி, போர்க்களமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் தக்பீர் தான் களம் காணுகிறது என்கிற போது தக்பீருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது, மறந்த ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் எடுக்க வேண்டும். ஸய்யினூ அய்யாதிக்கும் பித்தக்பீர், உங்களின் 5 பெருநாட்களை தக்பீர்களை கொண்டு அழகுபடுத்துங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே பெருநாள் தினத்தில் முதலாவதாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்திய பிறகு உலக அளவில் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் குறித்து நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உலகளாவிய அளவில் இஸ்லாமியர்கள் படும் துன்பங்கள் என்பது அது ஏராளம். அதில் குறிப்பாக இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தவர்களாக, குடும்பங்களை இழந்தவர்களாக, தன்னுடைய உடலினுடைய பல உறுப்புகளை இழந்தவர்களாக நாமெல்லாம் இங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் நம்முடைய சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது இந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியான இந்த பெருநாளை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நாம் அந்த மக்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களினுடைய அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோதனைகளை நீக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுக்க வேண்டும். ஈமானில் மென்மேலும் அவர்களுக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு அவர்கள் இழந்ததை விட அதற்கு பகரமாக மிகச்சிறந்த கூலியாக இருக்கிற சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மக்களுக்காக இந்த சந்தோஷ திருநாளினுடைய சமயத்தில் அந்த பலஸ்தீன மக்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஈதுல் அல்ஹாவில் நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்ற ஒரு கேள்வி ஒன்று. உலகில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினரா அல்லது பெரும்பான்மையா?
இந்த கேள்வியின் விடையில்தான் இஸ்லாத்தினுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கிறது. முஸ்லிம்களிடத்தில் எல்லா பலமும் வளமும் உண்டு. 150க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள், 200 கோடிக்கும் மேல் மக்கள் தொகை, அதாவது உலகில் 4இல் 1 முஸ்லிமாக இருக்கிறார். பண மதிப்பை நிர்ணயம் செய்யும் எண்ணெய் வளம், தாவரம், தண்ணீர், நிலம் போன்ற எல்லா வளங்களையும் பலங்களையும் பெற்றிருந்தும் உலக அரங்கில் முஸ்லிம்கள் அங்கீகாரம் இல்லாத பலகீனமானவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். என்ன காரணம்? முஸ்லிம்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் தியாகம் இல்லை. ஆம், இன்றைய இஸ்லாத்திற்கு தேவை பணமோ நிலமோ ஆட்சியோ அல்ல, தியாகிகள் தான் தேவை. தியாகம் என்பது போர்க்களத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல, அன்றாட வாழ்க்கைக்கும் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகங்களை நினைவுகூரும் இந்த தருணத்தில் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பெருநாள் நமக்கு படிப்பினை தரும் நன்னாளாக அமையும். இஸ்லாம் தீவிரவாதத்தால் வளர்ந்த மார்க்கம் அல்ல, தியாகத்தால் மலர்ந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். கடந்த கால வரலாற்றை புரட்டி பாருங்கள். இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக சஹாபிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை, பதவியை, உயிரை, உறவை, குடும்பத்தை, நேரத்தை, உழைப்பை அத்தனையும் தியாகம் செய்தார்கள். தியாகம் இல்லையேல் இந்த தீன் இல்லை என்பதை நாம் விளங்கியாக வேண்டும். யமன் தேசம் இந்த உம்மத்திற்கு தந்த பொக்கிஷம் ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையில் 3 ஆண்டுகள் மட்டுமே அவர்கள் இருப்பதற்கான நசீபை பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழுகிற பாக்கியத்தை 3 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. ஹதீஸ்களை மனனம் செய்வதில் அளவு கடந்த பேராசை தனக்கு உண்டு என்று கூறுகிறார்கள். 5374 ஹதீஸ்களை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸினுடைய கிதாபுகளை நீங்கள் புரட்டினாலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை பார்க்காமல் வாசிக்காமல் உங்களால் சென்று விட முடியாது. அதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 446 ஹதீஸ்களை தங்களுடைய சஹீஹ் புகாரியிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அன்சாரிகள், முஹாஜிர்கள் கூட இந்த அளவுக்கு ஹதீஸ்களை அறிவிக்கவில்லையே, இந்த அபூ ஹுரைராவால் மட்டும் இவ்வளவு ஹதீஸ்களை எப்படி அறிவிக்க முடிகிறது என்பதாக ஒரு பேச்சு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுந்தது. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் சகோதரர்களான முஹாஜிர்கள் தங்களுடைய நேரத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் வியாபாரத்தில் கழித்தார்கள். அன்சாரி தோழர்கள் தங்களுடைய நேரத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் விவசாயத்தில் கழித்தார்கள். ஆனால் நான் என்னுடைய வாழ்நாளினுடைய பெரும் பகுதி நேரத்தை இந்த தீனுக்கு கொடுத்தேன் என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எனவே எப்போதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் இருப்பேன். எனவே இவ்வளவு ஹதீஸ்களை என்னால் மனனம் செய்து அதை மக்களுக்கு என்னால் சொல்ல முடிந்தது, அறிவிப்பு செய்ய முடிந்தது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தீனுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தங்களுடைய நேரத்தை தியாகம் செய்யாவிட்டால் இத்தனை ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்குமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக நாம் எந்த அளவுக்கு நேரத்தை செலவு செய்கின்றோம்? இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான நேரங்களை தந்தார்கள், தியாகம் செய்தார்கள். இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்த நேரங்கள் எத்தனை? நாம் இபாதத்துகளுக்காக, வணக்க வழிபாடுகளுக்காக, தொழுகைக்காக வேண்டி நேரம் ஒதுக்குகிறோமா? எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை, பிசி பிசி என்பதாக சொல்கிறோம். பள்ளிவாசலுக்கு வருவதற்கோ தொழுவதற்கோ எனக்கு நேரம் இல்லை என்பதாக சொல்கிறோம். தொழுகைக்காக வேண்டி சில மணி நேரங்களை தியாகம் செய்வதற்கு கூட நாம் தயாராக இல்லை என்கிற நிலைதான் நம்மிடத்திலே இருக்கிறது. கேட்டால் பிஸியாக இருக்கிறோம், வீட்டினுடைய வேலையே, குடும்பத்தினுடைய வேலையே, நேரமே சரியாக இருக்கிறது என்பதாக சொல்கிறோம். என்னுடைய அலுவல்கள், என்னுடைய வியாபாரத்திலேயே நேரம் கழிந்து போகிறது என்பதாக சொல்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இப்படி சொல்லி தப்பித்து விடலாம்.
நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு முன்னால் நிறுத்தி கேள்வி கேட்கிற போது நேரத்தை குறித்த கேள்விக்கு நாம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? கொஞ்ச நேரங்களை இந்த மார்க்கத்திற்காக, நமக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. சமுதாய முன்னேற்றத்திற்காக எந்த நேரத்தை கொடுத்திருக்கிறோம்? பொருளாதாரமா எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மக்கள் கூட, எவ்வளவு வேண்டுமானாலும் தான தர்மங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் கூட, கொஞ்சம் இந்த சமுதாயத்திற்காக, சமுதாய நலனுக்காக நேரத்தை கொடுங்கள் என்பதாக கேட்டால், அது மட்டும் என்னிடத்தில் கேட்காதீர்கள், பிஸியாக இருக்கிறேன், நேரமில்லை என்று சொல்லுகிற நிலை. சமுதாய முன்னேற்றத்திற்காக எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? நம்முடைய ஊரினுடைய நலனுக்காக எந்த அளவுக்கு நேரங்களை நாம் ஒதுக்கி இருக்கிறோம், செயல்பட்டு இருக்கிறோம்? இந்த ஊரிலே எவ்வளவோ இயலாதவர்கள் இருக்கிறார்கள், முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த பெருநாளினுடைய தினத்தில் சந்தோஷமாக இந்த பெருநாளை கழிக்க வேண்டும். இயலாதவர்கள், முடியாதவர்களை சந்திப்பதற்கான நேரம் நமக்கு இருக்கிறதா? அவர்களை முன்னேற்றத்தினுடைய பாதைக்கு கொண்டு செல்வதற்கான நேரம் நமக்கு இருக்கிறதா? என்ன தியாகத்தை நாம் செய்திருக்கிறோம்? இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, ஹதீஸ்களை, குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி நமக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்தினுடைய ஓட்டத்தில். எந்த அளவுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம் குர்ஆனை ஓதுவதற்காக, இந்த இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை படிப்பதற்காக, இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒதுக்கிய நேரங்கள் எவ்வளவு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமது நேரங்கள் எல்லாம், நம்முடைய பிள்ளைகளினுடைய நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு ஐபிஎல் மேட்ச் பார்ப்பதிலும், வாட்ஸ்அப்பிலும், பேஸ்புக்கிலும் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மாயையில் வீழ்ந்து, இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில், உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய மக்களை நாம் பார்க்கிறோம். என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்த ஒரு சஹாபி தெரியுமா? அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம் என்பது அது சாதாரணமானதல்ல. இந்த தீனை ஏற்றதற்காக நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியது இருந்தது அவர்களுக்கு. உணவை, உடையை, சொத்தை, சுகத்தை, வியாபாரத்தை அனைத்தையும் துறந்தார்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தில் உஹதினுடைய யுத்த களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது, இதோ உங்களுடைய தோழர் முஸஅப் இப்னு உமைர் என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய வடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை நினைத்து அழுதார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பெல்லாம் காயங்களாக 70க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது. நபி தோழர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை குறித்து நினைவு கூர்ந்தார்கள். எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா இந்த முஸஅப் இப்னு உமைர்? இந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையே இன்றைக்கு தியாகம் செய்திருக்கிற இந்த முஸஅப் இப்னு உமைர் ஒரு காலத்தில் மக்காவில் அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? மக்காவில் உள்ள குடும்பங்களிலெல்லாம் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் இந்த முஸஅப் இப்னு உமைர். மக்காவில் இருக்கிற செல்வந்தர்களில் மிக உயர்ந்த செல்வ குடும்பத்தை சார்ந்தவர் இந்த முஸஅப் இப்னு உமைர். அவருடைய ஒரு நாளினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அவர் ஒரு தெருவில் சென்றார் என்று சொன்னால், அவர் சென்றதற்கு பிறகு, வெகு நேரத்திற்கு பிறகு மற்றவர்கள் சென்றார்கள் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தெருவின் வழியாக முஸஅப் இப்னு உமைர் சென்றிருக்கிறார், அவர் சென்றதற்கான நறுமணம் அடிக்கிறது என்பதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த நறுமணங்களை பூசக்கூடியவராக அந்த முஸஅப் இப்னு உமைர் இருந்தார். விலை உயர்ந்த காலணிகளை அணியக்கூடியவராக இந்த முஸஅப் இப்னு உமைர் இருந்தார். அவர் காலையில் ஒரு டிரெஸ் அணியக்கூடியவராகவும் மாலையில் ஒரு டிரெஸ் அணியக்கூடியவராகவும் இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு டிரெஸ்ஸை அணிந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாளில் மறுதடவை அந்த டிரெஸ்ஸை அவர் அணிய மாட்டார். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் இந்த முஸஅப் இப்னு உமைர் என்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நபித்தோழர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை போர்த்துவதற்காக வேண்டி கஃன் துணி கொண்டு வரப்பட்டது. அந்த கஃன் துணியை கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமாட்டில் போர்த்துகிற போது அவர்களுடைய கால் தெரிகிறது. காலை போர்த்தினால் தலை தெரிகிறது. இதை பார்த்ததால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். எவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த முஸாப் இப்னு உமைர் அவருக்கு இன்றைக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை, குடும்பத்தை, உறவுகளை, ஊரை எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்தார். இன்றைக்கு அவருக்கு போர்த்துவதற்கு கூட கஃன் துணி இல்லையே. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. முஸாப் இப்னு உமைருடைய தியாகம் என்பது சாதாரணமானதல்ல என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? கொஞ்ச நேரங்களை கூட தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை, பெற்றோர்களை, உறவுகளை, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை, சுகபோகமான வாழ்வை எல்லாவற்றையும் தியாகம் செய்து கடைசியில் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்தார்களே. நாம் கொஞ்சம் வாழ்நாளினுடைய நேரத்தை கூட தியாகம் செய்வதற்கு, தொழுகைக்காக, நம்முடைய இபாதத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக தியாகம் செய்வதற்கு, இயலாதவர்களை, முடியாதவர்களை போய் சந்திப்பதற்காக தியாகம் செய்வதற்கு, உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்காக, அவர்களை சந்திப்பதற்காக தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லையே. பிஸியாக இருக்கிறேன், நேரம் இல்லை என்பதாக சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகம் என்பது மிக உன்னதமானது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுவதற்கு தயாரான அந்த நேரத்திலும் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்பதாக சொன்னார்களே. அந்த மனப்பான்மை, அந்த தியாக உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த தவக்கல் நமக்கு வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த தன்மை அது நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். உங்களுடைய கை குழந்தையையும் மனைவியையும் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத பாலைவனத்தில் விட்டு செல்லுங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை என்கிற போது உடனேயே அவர்கள் அதை செய்வதற்கு துணிந்தார்கள் என்று சொன்னால், அப்படி கட்டுப்படுகிற தன்மை எந்த அளவுக்கு நம்மிடத்திலே இருக்கிறது? இந்த பெருநாள், இந்த தியாக திருநாள், அந்த கட்டுப்படுகிற அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற அந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறது. தியாகங்களிலெல்லாம் மிக உன்னதமான தியாகமாக போற்றப்படுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகம், தங்களுடைய பாசத்திற்குரிய மகனையே அறுப்பதற்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி பலியிடுவதற்கு அவர்கள் தயாரானார்களே. அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை நான் அறுக்க துணிகிறேன் என்பதாக துணிந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இல்லை உங்களுடைய தியாகம் உன்னதமானதை நான் போற்றுகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய மகனாரை நீங்கள் அறுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த ஆடை அருங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக ஒரு ஆடு வானத்திலிருந்து கீழே இறக்கி அறுக்கப்பட்டது. அந்த நன்னாளை, அந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக நாம் இன்றைக்கு இந்த தியாக திருநாளை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருந்த அந்த தியாக, உன்னதமான அந்த தியாக உணர்வு சமுதாய மக்களிடத்திலே வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் அது வருடமும் அது நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள் அனைத்தையும் இபாதத்தாக, வணக்கமாக நமக்கு ஆக்கி தந்து விட்டான். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த தியாக உணர்வு உங்களிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறான். நாமும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக எதிர்பார்க்கிறான். இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல போர்களில் கலந்து கொண்ட ஒருவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் கடுமையான வாத நோய் தாக்கப்பட்டு 30 வருடம் படுக்கையாக இருந்தார். சுய தேவைகள் கூட படுக்கையில் தான்.
உடலை அசைக்க கூட முடியாத கடுமையான நோய் அவரை தாக்கி இருந்தது. அப்போது அவர்களை சந்திக்க சென்ற சில சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த சஹாபி தோழருடைய அந்த நிலையை கண்டு அழுகிறார்கள். நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மனிதர்களாக இருக்கிற நமக்கு சோதனைகள் வரலாம். எப்பொழுதும் இன்பமாகவே நாம் இருந்துவிடப் போவதில்லை. எப்பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை மட்டுமே அல்லாஹ் தஆலா நமக்கு தரப்போவதும் இல்லை. வாழ்க்கை என்று சொன்னால் இன்பமும் துன்பமும் மாறி வருவதுதான். அந்த இன்பமான சந்தோஷத்திற்குரிய நேரத்திலும் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அப்பொழுதும் அல்லாஹ்வை நிந்தித்து விடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அந்த நபித்தோழர்கள் அழுவதை பார்த்த அந்த இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ் பிரியப்பட்டதை நான் பிரியப்பட்டு விட்டேன். எனக்கு இப்படி ஒரு சோதனை தர வேண்டும் என்பது அல்லாஹ் பிரியப்பட்டிருக்கிறான். அதை நான் பொருந்தி கொண்டேன். அவன் திருப்திப்பட்டதை நான் திருப்திப்பட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் என்னை நினைத்து அழுகிறீர்கள், நான் சந்தோஷப்படுகிறேன் என்பதாக சொன்னார். நீங்கள் என்ன இந்த நிலையில் காணுகிறீர்கள்? உங்களுடைய பார்வைக்கு நான் சிரமப்படுவதை போன்று தோற்றம் தருகிறேன். ஆனால் நான் மலக்குமார்களின் தஸ்பீஹ்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் அந்த மலக்குகளை சந்திக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார் என்று சொன்னால், அவர் சோதனையை பொருந்தி கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு மலக்குகளை சந்திக்கிற, மலக்குகளுடைய தஸ்பீஹ்களை கேட்கிற பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால், நமக்கு சோதனை வந்தால் உடனேயே அல்லாஹ்வை நாம் நிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றோம், அல்லாஹ்வை ஏச ஆரம்பித்து விடுகின்றோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் பொருந்திக் கொள்வதே உண்மையான தியாகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் ஏற்படுகிற சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதுவே தியாகம் என்பதை நாம் விளங்கியாக வேண்டும். இன்றைக்கு தியாகிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீன மக்களை பாருங்கள். அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சோதனைகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் எவ்வளவு மிகப்பெரிய சோதனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதை பார்க்கக்கூடிய, இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிற நம்முடைய மக்களினுடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஏன் அந்த மக்களை இவ்வளவு சோதிக்கிறான்? இவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறானே, இதையெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிருது ஆலிம்சா என்று சொல்லக்கூடிய நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியே சொல்கிறார்கள், அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், இவ்வளவு சோதனைகள் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான், ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறானே என்று இங்கே இருக்கிற நம்முடைய ஈமானினுடைய பலகீனம் பேசுகிறது. அங்கே அடி வாங்கி கொண்டிருக்கிற, குடும்பத்தார்களை இழந்திருக்கிற, தாயை இழந்த, பெற்றோர்களை இழந்த, தந்தையை இழந்த, உறவுகளை, வீடுகளை, குடும்பத்தை இழந்திருக்கிற அந்த பிஞ்சு உள்ளங்களுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எங்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். என் அண்ணன், என்னுடைய அக்கா, என்னுடைய உம்மா, என்னுடைய வாப்பா முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, பின்னால் சொர்க்கத்திற்காக வேண்டி நான் என்னை தயாராக்கி கொண்டிருக்கிறேன் என்று அந்த பிஞ்சு உள்ளங்கள் பேசுகிறது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். எவ்வளவு மிகப்பெரிய ஈமான் அந்த ஈமான், எவ்வளவு மிகப்பெரிய தியாகம் அவர்களுடைய தியாகம். இந்த தியாகம்தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களிடத்திலும் ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தியாக திருநாளின் மூலமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொன்னான், வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் என்பதாக சொல்கிறான். யாரும் அந்த சோதனையிலிருந்து தப்பிவிட முடியாது. அந்த சோதனை வருகிற அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா கவனிக்கிறான். பிஷைஇம் மினல் ஹௌஃபி, கொஞ்சம் அச்சத்தை கொடுத்து சோதிப்போம், வல் ஜூஇ, பசியை கொடுத்து சோதிப்போம், வ நக்லி மினல் அம்வால், பொருள்களை இழக்கச் செய்து சோதிப்போம், வல் அன்ஃபுஸி வ ஸமராத், உயிர்களை இழக்கச் செய்து சோதிப்போம், விளைச்சல்களை அழித்து இப்படியெல்லாம் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ பஷ்ஷிரி ஸாபிரீன், ஆனால் அந்த சோதனை தருகிற அந்த நேரத்திலும் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுப செய்தி இருக்கிறது என்பதாக சொல்கிறான். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் ஈமான்தாரிகள் எப்படி இருப்பார்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள்,
நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். அதை ஏற்றுக்கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள், பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை நிந்திக்க மாட்டார்கள். இப்படி யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இந்த மக்கள் மீதுதான் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாகிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இன்னும் இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்களாக, அப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்படுகிற போது அதை தாங்கிக் கொள்கிற மனோபக்குவம் உடைய மக்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஈமானை இழக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எவ்வளவோ சோதனைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் சாதனை படைத்து காட்டினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வெகுமதிகளை கொடுத்து சிறப்பித்தான். அந்த வெகுமதிகளை நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அதில் தியாக மனப்பான்மையோடு அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த நேசமும் அன்பும் நமக்கு கூட வேண்டுமே தவிர அது கொஞ்சமும் குறைந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, தாபியீன்களில் முக்கியமான 3 நபர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருந்த போது மூவரும் துஆ செய்தார்கள். ஒருவர், அல்லாஹும்ம இன்னி அஸலுக அன் அமூத கரீபா, யா அல்லாஹ் சீக்கிரத்தில் எனக்கு மரணத்தை கொடு என்பதாக துஆ செய்தார். ஏன் நீங்க இப்படி துஆ செய்றீங்க என்பதாக கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், குழப்பமான காலத்திலிருந்து ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இப்படி துஆ செய்தேன் என்பதாக சொன்னார். இரண்டாவது ஒரு நபர் துஆ செய்தார், அல்லாஹும்ம அஹீனி தவீலா, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு என்பதாக துஆ செய்தார். அவரிடத்தில் காரணம் கேட்கப்பட்டது, ஏன் இப்படி துஆ செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய ஆயுளில் அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும், அதன் மூலமாக சுவனம் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், எனவே நான் அப்படி துஆ செய்தேன் என்பதாக சொன்னார். மூன்றாவது ஒரு நபர் அவர் துஆ செய்தார், அல்லாஹும்ம லா இக்தார லினஃப்ஸி ஃபஇக்தார அன்த மா ஷிஅத, எனக்காக எதையும் யா அல்லாஹ் நான் கேட்க மாட்டேன், யா அல்லாஹ் நீ விரும்பியதை எனக்கு கொடு, அதுவே எனக்கு நன்மையானதாக இருக்கும். எனக்கு நீ செய்வதெல்லாம் அது நன்மையைத்தான் செய்வாயே தவிர உன்னுடைய அடியாராக இருக்கிற எனக்கு எக்காலத்திலும் நீ தீங்கு செய்ய மாட்டாய் என்பதாக துஆ செய்தார். அப்பொழுது மீதம் இருக்கிற முன்னால் துஆ செய்த அந்த 2 பேரும் சொன்னார்கள், அன்த அஃதல்னா, எங்களில் நீயே சிறந்த துஆவை செய்தீர் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வின் விருப்பத்தையே தன் விருப்பமாக மாற்றுகிற இந்த பண்பையே ஈதுல் அத்ஹா நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த பெருநாளை அடைந்து இது போன்ற பல பெருநாட்களை சந்தித்து மகிழ்ச்சிக்குரிய நன்னாளாக நம் வாழ்நாளை அல்லாஹ் அமைத்து தருவானாக. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.